நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கானகத்து காட்டுக்குள்ள கடவுடவென்று சத்தம் கேட்க வானவில் ஒண்ணு வானத்தில் தோணுச்சா. அப்போ வானவில் ஒண்ணு வானத்தில் தோணுச்சா. கலர் கலரா பளிச்சுன்னு மின்னி 7 நீர வண்ணங்களோடு ஆண்டவர் அன்ப சொல்லி மகிழ்ந்துச்சா. அது ஆண்டவர் அன்ப சொல்லி மகிழ்ந்துச்சா. அத பார்ப்பது இனிமை, ரசிப்பது இனிமை, தன்னான தான நன்னா. அத பார்ப்பது இனிமை, ரசிப்பது இனிமை, தன்னான தான நன்னா. தாத்தா காலத்துல வெள்ளத்தாலே அழிவுண்டு தோன்ற ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமாம். அது ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமாம். இது போல் அழிவு இனிமேல் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் பூமிக்கு மேல வானவில் வச்சாரு. அன்று பூமிக்கு மேல வானவில் வச்சாரு. அத பார்ப்பது இனிமை, ரசிப்பது இனிமை, தன்னான தான நன்னா. அத பார்ப்பது இனிமை, ரசிப்பது இனிமை, தன்னான தான நன்னா. ஆரம்ப ஜெபம் நம்ம ஐயா ஜெபம் பண்ணி ஆரம்பிப்பாங்க. அதனைத் தொடர்ந்து பிரேயர் சாங். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வருஷத்தையும் இந்த விபிஎஸ் மூலமாக நாங்கள் புதிய பாடல்களையும் புதிய வசனங்களையும் கதைகளையும் எங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடங்கநேரி திருச்சபையின் பிள்ளைகளையும் நீர் நேசித்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நிலைத்திரு என்கிற தலைப்பில் அருமையான பிள்ளைகள் இந்த வருஷத்தில் கற்றுக்கொண்ட பிரயோஜனமான காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கற்றிருந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்ட யாவற்றிலையும் மன தெளிவுள்ளவர்களாய் அதை தங்களுடைய இருதயத்தில் பதித்து கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழத்தக்கதான அனுபவங்களை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. இந்த அருமையான விபிஎஸ் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட அருள் தாங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உம்மிலே நான் நிலைத்திடவே உதவிடும் என்னேசுவே. கச்சையாவிலும் நிலைத்திடக்க கருத்துடனும் பாதை சென்றிடவே இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். நன்றி. பிரைமரி கேர்ள்ஸ் கருத்து பாடல். சின்ன தம்பி செல்ல தங்கை நிலத்திடு, கட்சி கொண்ட யாவற்றிலும் நிலத்திடு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலத்திடு, கட்சி கொண்ட யாவற்றிலும் நிலத்திடு. அன்பில் என்றும் நிலத்திடு, உண்மையிலே நிலத்திடு, தீர்மானத்தில் நிலத்திடு, நம்பிக்கையில் நிலத்திடு.
சின்ன தம்பி செல்ல தங்கை நிலத்திடு கட்சி கொண்ட யாவற்றிலும் நிலத்திடு சின்ன தம்பி செல்ல தங்கை நிலத்திடு கட்சி கொண்ட யாவற்றிலும் நிலத்திடு. பிகினர் தஞ்சாவூர் பொம்மை. வெரி குட். மனப்பாட வசனம் சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பருந்தனனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121:1. நேற்று 3 4 5 8 சங்கீதம் 121. இஸ்ரவேல் கதை இதோ இஸ்ரவேலை காக்கிற அதை தூங்கதும் இல்லை. சங்கீதம் 121:4. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். சங்கீதம் 121:5. வானத்தையும் பூமியையும் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2. கர்த்தர் ஒரு பச்சையும் ஒரு வளையத்தையும் இது ஒரு தொட்டை பாப்பா. சங்கீதம் 121:8. பாடல் நிலைத்திரு நிலைத்திரு நண்பா. ஓடியா பிகினர் ஓடியா. ரெடி ரெடி 1 2 3. நிலைத்திரு நிலைத்திரு நண்பா. நிலைத்திரு நண்பா. ஜெயிச்சிடு ஜெயிச்சிடு நண்பா.
ஹோலி வேதம் வாசி அதையே நேசி எல்லாம் ஈஸி பைபிள் ஹோலி லைஃபே ஜாலி வேதம் வாசி அதையே நேசி எல்லாம் ஈஸி நிலைத்திடு நிலைத்திடு நண்பா அழைப்பினிலே நிலைத்திடு நண்பா ஜெயிச்சிடு நண்பா வாழ்க்கையிலே ஜெயிச்சிடு நண்பா. வெரி குட். பிரைமரி மனப்பாட வசனம் சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழுங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். சங்கீதம் 46 1 முதல் 8 வரை. வெரி குட். பாடல் இல்லை இல்லை நிரந்தரம் இல்லை. இல்லை இல்லை நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லை இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லை இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. பெற்றோரின் அன்பே மாறி போகலாம், நண்பர்களின் அன்பே விலகி போகலாம். பெற்றோரின் அன்பே மாறி போகலாம், நண்பர்களின் அன்பே விலகி போகலாம். நிலையானது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிலையானது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிரந்தரமில்லை நிரந்தரமில்லை இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. வெரி குட். வினாவிடை. வேத புத்தகம் எதுக்கு ஒப்பிடப்பட்டது? வேதமாக தீபம் வெளிச்சத்திற்கு ஒப்பிடப்பட்டது. வேதம் எது போன்றது? வேதம் அக்னி போலும் சம்மேட்டியை போலும் இருக்கிறது. வேதாகம் முதல் எப்போதும் அச்சடிக்கப்பட்டது? கிபி 1524 ஆண்டு முதலாக ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டது. தமிழில் தமிழில் மொழி பெயர்த்தது யார் எப்போது? தஞ்சாவூரில் உள்ள தரங்கம்பாடிக்கு ஜெர்மனியிலிருந்து வந்த மிஷினரி சீகன் பால்க் என்பவர் முதல் 1711 ஆண்டு புதிய ஏற்பாட்டை தமிழில் எழுதினார். வேதாகம் எத்தனை மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது? வேதாகமம் உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களிலும் அதிகமான மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது புத்தகமாகும்.
ஜூனியர் பாடல் பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான். பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான், பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான், பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான், நீலக்கடலில் முழுதும் வலை போட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, முழுதும் வலை போட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, முழுதும் வலை போட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, நீலக்கடலில் இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார், இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார், இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார், நீலக்கடலில் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார், ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார், ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார், நீலக்கடலில் வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது, வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது, வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது, நீலக்கடலில். மனப்பாட வசனம் சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவருடைய ஆவியில் கபடமண்டால் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நாம் மடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கடலினால் என் எறும்புகள் உடர்ந்து போயிற்று. இரவும் பகலும் உம்முடைய கை என் மேல் பாரமாயிருக்கிறதுனால் என் சாரம் உஷ்ண கால வறட்சியை போல் வறண்டு போயிட்டு. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவன் நீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:4-5. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலங்களில் பக்தியுள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாதே. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் விக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேர். சங்கீதம் 32:6-7. நான் உனக்கு போதித்து நீ நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பாடல் வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால். மகிழ்ச்சி தந்தீர்
கானகத்து காட்டுக்குள்ளே ஜூனியர் கேர்ள்ஸ். கானகத்து காட்டுக்குள்ள கடவுடவென்று சத்தம் கேட்க வானவில் ஒண்ணு வானத்தில் தோணுச்சா. அப்போ வானவில் ஒண்ணு வானத்தில் தோணுச்சா. கலர் கலரா பளிச்சுன்னு மின்னி 7 நீர வண்ணங்களோடு ஆண்டவர் அன்ப சொல்லி மகிழ்ந்துச்சான். அது ஆண்டவர் அன்ப சொல்லி மகிழ்ந்துச்சான். அத பார்ப்பது இனிமை, ரசிப்பது இனிமை, தன்னான தான நன்னா. அத பார்ப்பது இனிமை, ரசிப்பது இனிமை, தன்னான தான நன்னா. தாத்தா காலத்துல வெள்ளத்தாலே அழிவுண்டு தோன்ற ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமாம். அது ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமாம். இது போல் அழிவு இனிமேல் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் பூமிக்கு மேல வானவில் வச்சாரு. அன்று பூமிக்கு மேல வானவில் வச்சாரு. அத பார்ப்பது இனிமை, ரசிப்பது இனிமை, தன்னான தான நன்னா. அத பார்ப்பது இனிமை, ரசிப்பது இனிமை, தன்னான தான நன்னா. மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய சுத்தத்தின் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் அழைக்கப்படுபவன் பவுல், சகோதரனாகிய சுஸ்தெனா, கொரியத்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாக்கும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கு எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கும் தொழுது கொள்கிற ஆண்டவராயிருக்கிற எழுதுகிறது. நம்மளுடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தர் இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே திறப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணர்களாய்படி அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யார்தோறும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளறியே குற்றச்சாட்டப்படுவதற்காக குற்ற முடிவு மணித்திட்டம் அவருடைய இஸ்துவர்படுவார். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவோ பிரிவினைகள் இல்லாமல் ஏகமானது ஏக யோசனைகள் உள்ளவர்களை சீர்பொருந்திருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஆமேன். வெரி குட். பாடல் ஆஹாஹா ஓஹோஹோ. ஆஹாஹா ஓஹோஹோ ஆஹாஹா ஆஹாஹா ஓஹோஹோ ஆஹாஹா. ரூத் என்னும் மோவாபிய ஸ்திரீயை அறிவாயோ? தன் மாமி பற்றி கொண்ட அவளை அறிவாயோ? உமது தேவன் என் தேவன் என்று சொன்னதை அறிவாயோ? தன் வீட்டையும் நாட்டையும் விட்டு வந்த அவளை அறிவாயோ? கர்த்தரின் சேட்டின் கீழ் வந்த அவளை அறிவாயோ? நல்ல தீர்மானத்தின் பலனை பெற்ற அறிவாயோ? சேட்டின் கீழ் வந்த அவளை அறிவாயோ? அவளை போல நீயும் நல்ல தீர்மானம் செய்வாயா? பிகினர் மோனாக்ட். மனுஷன் நான், என்னை மண்ணாக உருவாக்கினார். நான் எங்கிருந்து வந்தேன் தெரியுமா?
படைச்சாங்க. எப்படி தெரியுமா? ஆதாம நல்லா தூங்க வச்சுட்டு அவனோட எலும்புகளை வச்சு என்னை படைச்சாங்க. நான் எங்கன்னு தெரியுமா இருந்தேன்? எதிர் தொடர்ந்து இருந்தேன். பெரியவாள் Now one teacher thirsty. तो एक साथी यानी कि बदलते पोवे चल रहा है. अनाना पोरा. ये तपला पैसे तो मेरे पेरी आडवती छी. तो ये गाने तो लंतूजी पड़ा है. मैं इन मध्य ये बुरी छी. तो इतना रहते हैं ना मून नारी ता. अब ये बोलने मैं नहीं बाहर उठी छी. टीवी बदलने पर है क्या करना नो ना நான் ராஜா குலத்தில் பிறந்தவர். நான் ரொம்ப அழகா இருப்பேன். நான் 3 நேரம் ப்ரேயர் பண்ணுவேன். ஆனா என்னைய சிங்க கேவில போட்டாங்க. நான் என்னைய சிங்க கடிக்கவே இல்லை. ஏசப்பா என்னைய பாதுகாத்தாங்க. நான் யார் தெரியுமா? நான் தான் தானியல். இன்டர் வேத புத்தகமே வேத புத்தகமே. சொல்லும் வேத புத்தகம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் வழிகாட்டும் வேத புத்தகம். நித்தம் நித்தம் வாசித்தால் புத்தம் புது சத்தியம் சொல்லும் வேத புத்தகம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் வழிகாட்டும் வேத புத்தகம். வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே. வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே. நித்தம் உன்னை போதித்து சத்தியத்தில் நடத்தும் வேத புத்தகம் பாவத்தை வெறுக்க உண்மையாய் நடக்க வழிகாட்டும் வேத புத்தகம். நித்தம் உன்னை போதித்து சத்தியத்தில் நடத்தும் வேத புத்தகம் பாவத்தை வெறுக்க உண்மையாய் நடக்க வழிகாட்டும் வேத புத்தகம். வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே. வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே. மனப்பாட வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம். அக்கிரமனாலிலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:1. அவைகளிலே நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கிரியின் பிள்ளைகளாய் இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவியேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து நம் மாம்சமும் மனசும் விரும்பிகளை செய்து சாகத்தினாலே மற்றவர்களைப் போல் கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தோம். கிறிஸ்து இயேசு தேவனோ இரக்கத்தில் ஐசியமுள்ளவராயிருந்து நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே
அக்கிரமத்தினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்து கிரியையினாலே ரட்சிக்கப்பட்டும் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிரியையின் மகா மேன்மையான ரட்சிப்பை ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் வழங்குவதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களை அவரோடு கூட உட்கார வைத்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனே ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதில்லை. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்த பண்ணியிருக்கிறார். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே புதிய சரீரமாக சிருஷ்டித்து தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சரீரமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆனபடினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாக இருந்து மாம்சத்தின் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். எபேசியர் 2:11. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பிரதேசங்களுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலரின் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினான தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர் 2:19-22. சரி, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா பாடினாங்களா? ஏதோ ஒரு சத்தம் தான் வருது. கேட்டிங்களா கேட்கலையா? வசனம்லாம் நல்லா சொன்னாங்களா? சரி, இப்போ உங்களை பார்க்க ஒரு குட்டி தம்பி வந்திருக்கான். எல்லாருக்கும் ஆசையாக இருக்கா அந்த தம்பியை பார்க்கலாமா? நீங்கள் கூப்பிட்டா தான் வருவானா? அந்த தம்பி பேர் என்ன பேர்? மிக்கி. அந்த தம்பி பேர் என்ன பேர்? சரி, கூப்பிடுவோமா எல்லாரும்? எப்படி கூப்பிட போகிறோம்? மிக்கி. மிக்கினாலாம் வராது. மிக்கி வா அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா மிக்கி வாங்கன்னு கூப்பிடணும். கூப்பிடுவோமா எல்லாரும்? என்ன பேர்? என்ன பேர்? மிக்கி. கூப்பிடுங்க பார்ப்போம். சத்தமே கேட்கலையாம், அதனால மிக்கி வர மாட்டேக்கி. எல்லாரும் இனி கூப்பிடுறீங்களா? சத்தமாக கூப்பிட்டாதான் நான் வருவேன். மிக்கி வான்னு சத்தமாக கூப்பிட்டாதான் நான் வருவேன். மிக்கி வா. மிக்கி வா. மிக்கி வா. இன்னும் சத்தமாக கூப்பிட்டாதான் நான் வருவேன். மிக்கி வா. மிக்கி சீக்கிரம் வா. மிக்கி சீக்கிரம் வா. நான் வந்துட்டேன். குட் மார்னிங் அக்கா. எனக்கு யாருமே குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்காங்க. அப்போ நான் போட்டுமா? குட் மார்னிங். இன்னும் சத்தமா குட் மார்னிங். என் பேர் என்ன தெரியுமா? மிக்கி. நான் எங்கேருந்து வரேன் தெரியுமா? நான் ரெட்டியார்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். எங்கேருந்து வந்திருக்காங்களா?
ரெட்டியார்பட்டி எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. அப்போ நீங்கள் டெய்லி ரெட்டியார்பட்டியில் வந்து மிக்கியை பார்க்க வரலாமா? வாங்க எல்லாரும். சரி, இன்னைக்கு எல்லாரும் ஃபைனல் டே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பராக பாட்டெலாம் பாடினீங்களா? நான் உங்களுக்கு என்ன சொல்லது வந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு நான் 10 நாள் தலைப்பையும் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். உங்களுக்கெல்லாம் 10 நாள் தலைப்பு தெரியாது தானே? இல்லை, தெரியாது. தெரியுமா தெரியாதா? இல்லை, தெரியாது. தெரியாது. அப்போ நான் சொல்கிறீங்களா? நாள் 1 அன்பில் நிலைத்திரு. சத்தமே இல்லைக்கா, நான் போட்டுமா? அப்போ சத்தமே கேட்கலையா மிக்கிக்கு? நீங்கள் சத்தமாக சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இப்போ பார்க்கலாம் மிக்கி. இப்போ பாரு, தம்பியா தங்கச்சியான்னு பார்ப்போம். சரியா? யார் சத்தமாக சொல்கிறான்னு பார்ப்போன்னு. அக்கா, நான் தான் சத்தமாக சொல்லுவேன், அவங்களுக்கு சத்தமே வராது. இல்லை இங்கே தம்பிமார் நல்லா சத்தமாக சொல்லுவாங்க. தங்கச்சிமார் நீங்கள் சத்தமாக சொல்லுவீங்களா? பாரு, அங்கே பாரு, தம்பிமாரும் சத்தமாக சொல்லுவாங்களாம், தங்கச்சிமாரும் சத்தமாக சொல்லுவாங்களாம். பார்க்கலாமா? பார்த்துருவோம். நாள் 1 அன்பில் நிலைத்திரு. நாள் 2 தீர்மானத்தில் நிலைத்திரு. நாள் 3 உண்மையில் நிலைத்திரு. நாள் 4 ஜெபத்தில் நிலைத்திரு. நாள் 5 பரிசுத்தத்தில் நிலைத்திரு. நாள் 6 விசுவாசத்தில் நிலைத்திரு. நாள் 7 அழைப்பில் நிலைத்திரு. நாள் 8 சாட்சியில் நிலைத்திரு. நாள் 9 நம்பிக்கையில் நிலைத்திரு. நாள் 10 முடிவு வரை நிலைத்திரு. மிக்கி, இப்போ நீ தலைப்பு கேட்டேன்னு வச்சுக்க, நாள் சொன்னேன்னு வையேன், தம்பிமாரும் தங்கச்சிமாரும் தலைப்பை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கேன். அக்கா, எல்லாரும் பார்த்து சொல்றாங்க அக்கா. அப்படியா? யாரையாவது ஒருத்தரை முன்னாடி கூப்பிடுங்க, நான் கேட்கேன். சரி, முன்னால கூப்பிட்டாலும் பார்த்து சொல்லிடுவாங்கல்ல, எல்லா பக்கமும் இருக்க. சரி, இருந்தாலும் சொல்லிடுவோம். சரி, அப்ப நான் யார் மிக்கி கூட சொல்ல போறா? வந்து நாள் மிக்கி வந்து உங்ககிட்ட நாள் சொல்லும், நீ தலைப்பு சொல்லணும். அக்கா, அந்த சிவப்பு சட்டை போட்ட அண்ணனை எழுப்பி விடுங்கக்கா. சிவப்பு சபரியா? சபரி வா, முன்னாடி வா. ஹட்சன் வரானா? ஹட்சன் ஓடி வா. ஹட்சனுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஹட்சன், நீ மட்டும் கரெக்டாக சொல்லல, உன் காதை பிடிச்சி கடிச்சிருவோம் பார்த்துக்கோ. சரி, சொல்றியா? சரி, நாள் 3 தலைப்பு சொல்லு பாப்போம். உண்மையில் நிலைத்திரு. சூப்பர். ஹட்சனுக்கு எல்லாரும் கை தட்டிடுங்க. அக்கா மாதிரிலாம் என்ன சும்மாவா உட்காந்துருக்காங்க? ஒரு அக்காவை கூப்பிடுங்க அக்கா. ஒரு அக்கா ஓடிவாங்க. மிக்கி, யாராவது ஒரு அக்காவை கூப்பிடுறாங்க, ஓடிவாங்க பாப்போம். வாங்க. ஒரு மஞ்சள் கலர் சட்டை போட்ட அக்கா வர சொல்லுங்க. மஞ்சள் கலர் சட்டை போட்ட அக்கா ஓடிவாங்க. பின்னால உள்ள அக்காலாம் தலையை கொஞ்சம் குனிஞ்சிட்டாங்க, மிக்கியை பார்த்து பயப்படுறாங்கன்னு. பயப்படுறாங்களா? நான் போகும்போது காதை கடிச்சு வச்சிருவேன். இப்போ நீ மட்டும் ஒழுங்கா சொல்லல, மூக்க பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன். சரி, கேட்கட்டா? கேளுங்க. நாள் 6 எல்லாரும் சொல்லி கொடுக்கீங்க. எனக்கு மட்டும் நான் தானா தானே சொன்னேன், உங்களுக்கு தெரியாதா? விசுவாசத்தில் நிலைத்திரு. ஐ சூப்பர். கிளாப் பண்ணிருங்க எல்லாரும். சரி, ஒரு குட்டி பாப்பா முன்னாடி வந்து கருத்து வசனம் சொல்லுங்களேன். கருத்து வசனம், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் முன்பாகம். அவ என் ஃப்ரெண்டு, அதான் கரெக்டாக சொல்லிட்டா.
நீ கரெக்டாக சொல்லிடுவியா? பாப்போம் இப்போ பார்த்துருவோம். கருத்து வசனம், நீ கட்சி நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்திடு. 2 தீமோத்தேயு 3:16 முன்பாகம். அவளும் என் ஃப்ரெண்ட், அதான் சூப்பராக சொல்லிட்டா. சரி, எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா சொல்லிடுவோமா சத்தமா? சொல்லுவாங்க பார்ப்போம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3:14. இதெல்லாம் நாளைக்கே மறந்துடுவீங்க தானே? மறந்துடுவீங்களா? நாளைக்கே மறப்பீங்களா மறக்க மாட்டீங்களா? மிக்கி சொல்லுது நீங்கள் நாளைக்கே மறந்துடுவீங்களா? அக்கா, இன்னைக்கே நிறைய பேர் பைபிள் வாசிக்கலக்கா. கேளுங்க, யாரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு கேளுங்க. யாரெல்லாம் காலையில் ஜெபம் பண்ணிட்டு வந்தா? மிக்கி கேட்கு உங்ககிட்ட. யாரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். மிக்கி தெரியுதா உனக்கு? பாருங்க, பேர் கை தூக்கி இருக்காங்க. கொஞ்சம் தான் கை தூக்கி இருக்காங்க. பாருங்க, இன்னைக்கே நிறைய பேர் ஜெபத்துல நிலைத்திருக்கல. ஆமா, ஜெபத்துல நிலைத்திருக்கல. அப்போ உண்மையில நிலைச்சிருக்காங்களா? அப்போ உண்மையில நிலைச்சிருப்பீங்களா? மிக்கி கேக்கு. நிலைத்திருக்கீங்களா? இல்லக்கா, எல்லாரும் பொய் சொல்றாங்க. நான் மட்டும்தான் உண்மையில நிலைச்சிருக்கேன், தெரியுமா? ஐயோ, நீங்க எல்லாரும் பொய் சொல்றீங்களா? பொய் சொல்லக்கூடாதுன்னு படிச்சோம்ல. அப்புறம் மிக்கி சொல்றேன், நீங்க எல்லாரும் பொய் சொல்றீங்கன்னு சொல்லுது. அப்படியா? எல்லாரும் உண்மையா சொல்றாங்க. நீங்க உண்மையில நிலைத்திருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஆமா, பாருங்க, பாதி பேர் உண்மையில ஒரு நிலைத்திருக்கல, அதான் பாதி சத்தம் வரல, அதான் கேட்கல. இல்ல, இன்னைக்கு மிக்கியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியமாயிட்டு. புதுசா வந்திருக்க, இத்தனை நாள் நடந்தது, ஒரு நாளும் மிக்கி வரலையே, இன்னைக்கு வந்திருக்கனோடனே ஆச்சரியமா எல்லாரும் மிக்கியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவா? நான் பக்கத்து ஒரு விபிஎஸை பார்த்துட்டு இப்போதான் உங்க ஊருக்கு வாரேன். நீங்கெல்லாம் நிலைத்திருப்பீங்களா? நிலைச்சிருப்பீங்களா? கர்த்தருக்குள்ள நிலைச்சிருப்பீங்களா? ஏசப்பா மேலே இருக்க நம்பிக்கையில் நிலைச்சிருப்பீங்களா? பரிசுத்தத்தில் நிலைச்சிருப்பீங்களா? ஸ்கூலில் போய் சொல்லுவீங்களா? பார்த்தீங்களாக்கா? ஆஹான்னு தான் சொன்னாங்க, ஆண் சொல்லலை பிள்ளைங்க. அப்படித்தானே? சொன்னீங்களா? ஆஹா சொன்னீங்களா? ஆஹா. ஓ, சரி சரி, எனக்கு மூட்டி நிறைய இருக்குல்ல, அதான் காது கேட்கல. சரி சரி சரி, காது லேசா தள்ளி விட்டுக்கிடுவோம். சரி, நீங்கள்லாம் கற்று நிச்சயித்து கொண்டவங்கள நிலைத்திருப்பீங்களா? இந்த விபிஎஸ்ல 10 நாள் தலைப்பு நல்லா படிச்சிட்டிங்களா? ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழுவீங்களா? அப்போ ஏசப்பாவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படியா? ஆமாம், பிடிக்கும். சரிக்கா, அப்போ நான் இந்த பிள்ளைங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க. நான் அடுத்த விபிஎஸ்ல போய், அடுத்த ஊரில் இருக்க விபிஎஸ்ல போய் வசனம் சொல்லி கொடுக்கணும். நான் போயிட்டு வரட்டுமா? போட்டுமா? இருக்கட்டுமா நம்ம கூட? ஐயோ, இங்கே இருக்கணுமாமே. பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டுக்கா, நான் போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். சத்தமா சொல்லுங்க. பாய் பாய் பாய். இன்டர் கேர்ள்ஸ் தந்தன தந்தனே. தந்தானே தந்தானே தந்தன தானானே
நன்றி. கருத்து வசனம் முதல் நாள் 10 தலைப்பு வசனம். கருத்து வசனம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் முன்பாகம். அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறார். தேவனோ அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:16 பின்பாகம். உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதையே நிறைவேற்றுவேன். சங்கீதம் 119 106. நாள் 3 உண்மையில் நிலைத்திரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையில் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. நாள் 4 ஜெபத்தில் நிலைத்திரு. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. நாள் 5 பரிசுத்தத்தில் நிலைத்திரு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறார். நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:15. நாள் 6 விசுவாசத்தில் நிலைத்திரு. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். 1 பேதுரு 16-13 முன்பாகம். நாள் 7 அழைப்பிதழில் நிலைத்திரு. அவனவன்தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். 1 கொரிந்தியர் 7:20. சாட்சியில் நிலைத்திரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியனும் பூமியின் கடைசி பகுதியில் சாட்சியாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. நாள் 9 நம்பிக்கையை நிலைத்திரு. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாள் 10 முடிவு வரை நிலைத்திரு. நமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் ரசிக்கப்படுவான். மத்தேயு 10:22. 9 கொஞ்சம் தள்ளி நின்று முன்ன பாரு தெளிக்க முகம் மறைக்காம வச்சுக்கோல. முன்ன பாரு. சரிப்பா. இயேசு நல்லவர், நன்மை செய்பவர், தம்மை நம்பிடும் யாவரையும் கைவிடாதவர். இயேசு நல்லவர், நன்மை செய்பவர், தம்மை நம்பிடும் யாவரையும் கைவிடாதவர். இயேசு நல்லவர், நன்மை செய்பவர், நம் வாழ்வில் பெரிய நோக்கம் கொண்டவர். நான் கண்டாலும் இல்லை என்றாலும் நம் வாழ்வில் அற்புதமாய் செயல்படுவார். நாம் கண்டாலும் இல்லை என்றாலும் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதை விசுவாசிப்பார், அதில் நிலைத்திருப்பார். நம் விசுவாசமே உலகை ஜெயிக்கும் ஜெயம். இதை விசுவாசிப்பாய், அதில் நிலைத்திருப்பார். நம் விசுவாசமே உலகை ஜெயிக்கும் ஜெயம். நன்றி.
ஆசிரியர் பாடல். நான் முன்னடப்பேன், அவர் முக திருவொளி என் முன் வீச, என் பின்னே இருள்தான் பின்னோக்கிடேன், முன்னேறி பயணம் நான் தொடர்ந்திடுவேன், முன்னேறி பயணம் நான் தொடர்ந்திடுவேன். கோடி கோடி மக்கள் அழியும் போது ஓடி நீ தாப்பிடு என்றார் என்னை. கோடி கோடி மக்கள் அழியும் போது ஓடி நீ தாப்பிடு என்றார் என்னை. மலை மீது ஏறி பின்னிட்டு பார்த்து சிலையாக மாறுவதா, மலை மீது ஏறி பின்னிட்டு பார்த்து சிலையாக மாறுவதா. இயேசுவை நோக்கி நான் முன்னடப்பேன், அவர் முக திருவொளி என் முன் வீச, என் பின்னே இருள்தான் பின்னோக்கிடேன், முன்னேறி பயணம் நான் தொடர்ந்திடுவேன், முன்னேறி பயணம் நான் தொடர்ந்திடுவேன். கலப்பையில் கை வைத்து பின் திரும்ப நலமான தகுதியை இழப்பதுமை. கலப்பையில் கை வைத்து பின் திரும்ப நலமான தகுதியை இழப்பதுமை. சிலரேனும் இயேசு மந்தையில் சேர பலத்தோடு பணி புரிவேன். சிலரேனும் இயேசு மந்தையில் சேர பலத்தோடு பணி புரிவேன். இயேசுவை நோக்கி நான் முன்னடப்பேன், அவர் முக திருவொளி என் முன் வீச, என் பின்னே இருள்தான் பின்னோக்கிடேன், முன்னேறி பயணம் நான் தொடர்ந்திடுவேன், முன்னேறி பயணம் நான் தொடர்ந்திடுவேன். அவர் அடிச்சுவட்டிலே நான் நடந்தால், அவர் பாத காயத்தில் பாய்ந்த ரத்தம். அவர் அடிச்சுவட்டிலே நான் நடந்தால், அவர் பாத காயத்தில் பாய்ந்த ரத்தம். என் பாதம் நனைக்க என் உள்ளம் குளிர பின்வாங்கி இனி சொல்வேனோ. என் பாதம் நனைக்க என் உள்ளம் குளிர பின்வாங்கி இனி சொல்வேனோ. இயேசுவை நோக்கி நான் முன்னடப்பேன், அவர் முக திருவொளி என் முன் வீச, என் பின்னே இருள்தான் பின்னோக்கிடேன், முன்னேறி பயணம் நான் தொடர்ந்திடுவேன், முன்னேறி பயணம் நான் தொடர்ந்திடுவேன், முன்னேறி பயணம் நான் தொடர்ந்திடுவேன், முன்னேறி பயணம் நான் தொடர்ந்திடுவேன். நன்றி. வந்திருந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் பரிசு வழங்குறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களையெல்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் படித்த பாட்டு, நீங்கள் ஆடின டான்ஸு, நீங்கள் நடித்த மோனோ ஆக்டிங், ஆதாம் ஏவாள், தானியல், நோவா, இப்படி அதெல்லாம் பார்க்குறப்போ வருங்காலங்களில் 10 நாள் நடத்தினா கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ரொம்ப சிறப்பாக நீங்கள் படிச்சிருக்கீங்க. அது மாதிரி இந்த நிகழ்ச்சியே ராத்திரி நடத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி வச்சு இல்லையா, வருங்காலங்களில் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் திருச்சபை மக்களாக செஞ்சீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அந்த லைட்டிங்ஸில் நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு முதல்ல ஆண்டவர் நமக்கு எல்லாம் காரணம். அதுக்கப்புறம் நம்முடைய சேகர குருவானவர், நம்முடைய அன்பிற்கினி ஐயா தான் நமக்கு காரணம். ஏன்னா நம்மளை நல்லா உற்சாகப்படுத்தி, நான் யாருடா அந்த மிமிக்ரி பேசுகிறாங்கன்னு எனக்கே கொஞ்சம் நேரம் அங்கே ஒரு குழப்பம் ஆகிட்டு, யார் பேசுகிறான்னு இதில் பார்த்தா அம்மா அங்கே ஒளிஞ்சிருந்து பேசியிருக்காங்க. ரொம்ப அழகாக, அம்மாவுக்கு ஒரு ஜோராக கைத்தட்டலாமா? ரொம்ப ரொம்ப அழகாக பேசுகிறாங்க.
நான் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் 2 பேருக்கும் நம்முடைய திருச்சபை சார்பாக இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து இந்த விபிஎஸ் இவ்வளோ உற்சாகமாக நடக்கினா நம்முடைய ஐயா தான் நமக்கு மிக மிக முக்கியமான காரணம். அதனால் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து நம்ம திருச்சபை நல்லா கைத்தட்டலாமா? ஜோர். 2வது வந்து பிள்ளைங்க, நீங்கள் சூப்பராக வந்திருந்தீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மே மாதத்தில் வரணும். ரொம்ப நீங்கள் வருங்காலங்களில் நாங்களும் உங்களை மாதிரி தான் இருந்தோம், நல்ல பெரிய லெவலுக்கு வரலாம். அதனால் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் மே மாதம் மறக்காமல் வரணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் நம்ம திருச்சபை சார்பாக நம்ம கைத்தட்டி ஜோரா ஒரு வாழ்த்தும் பாராட்டு தெரிவிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே வந்து இந்த நிகழ்ச்சி இவ்வளோ அழகாக நடக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியஸ்தர் காரணமாக இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ அழகாக மெருகூட்டி இவ்வளோ ட்ரெயினப்பாக நடந்திருக்கு ஒரே ஒருத்தர் காரணம். யாருக்கா தெரியுதா? நம்ம யார்? அமுதா டீச்சர். ரொம்ப அழகாக ஒவ்வொரு வருஷம் வந்து நானே கூட கீழே இருந்து பார்த்தேன், 4 நாளில் இவ்வளோ அழகாக ட்ரெயினப் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். இப்போ 10 நாள்லாம் கொடுத்தா நொறுக்கிடுவாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களை ப்ரோக்ராம் பண்ண வச்சுருவாங்க பொழுது. அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ அழகாக செஞ்சுருந்தாங்க. உண்மையிலே சிலர் டைரக்டாக இருப்பாங்க, சரியாக செயல்பட தெரியாது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியாது, பிள்ளைங்களை எப்படி நடத்தணும் தெரியாது. ஆனால் நம்முடைய அன்பு சகோதரி அமுதா டீச்சர் வந்து ரொம்ப சூப்பராக அதை வந்து இன்னும் என்ன பெருமை சொல்லலாம், இந்த டீச்சர்ஸ்க்கெலாம் அவங்களே வந்து சொந்த செலவில் அந்த யூனிஃபார்ம்லாம் எடுத்து கொடுத்து நான் தான் எடுத்து கொடுப்பேன்னு என்கிட்ட சொன்னாப்புல. அது மாதிரி வாலண்டியர்ஸுக்கு அவங்களே பரிசுலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதற்கெல்லாம் வந்து பெரிய நல்ல குணமும், அதாவது கடவுளை பற்றி சொன்னால் மட்டும் போதாது, அதுபடி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய டைரக்டருக்கு வந்து எவ்வளவு பாராட்டு தெரிவித்தாலும் அது தகும். அதனால் நம்ம சபையின் சார்பாக நல்ல ஜோரா நல்லா இன்னும் பலமாக காணாது இன்னும் நம்முடைய அன்பிற்கினிய டைரக்டர் அமுதா டீச்சர் அவர்களுக்கு நம்ம திருச்சபையின் சார்பாக ஐயா சார்பாக நன்றி கூறுகிறோம். இதை தாண்டி இந்த விழா இந்த விபிஎஸ் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு நான் கூட நம்ம சபை ஊழியர் அவங்க ஒரு பெரிய காரணம். நம்ம சபை ஊழியர் தான் நம்ம சபையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் உங்களோட அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் நேர்த்தியாக அதெல்லாம் பிரித்து எடுத்து செய்கிறாங்க. நம்முடைய சபை ஊழியர் அன்பிற்கினிய அண்ணி எபனேசர் மேனிக்கு நம்ம சபை சார்பாக நல்லா பலமாக கைத்தட்டலாமா? இன்னும் நல்லா ஜோராக கைத்தட்டுங்க. கடைசியாக காரணம் யாருன்னு கேட்டால் நம்முடைய திருச்சபை மக்கள் தான், நீங்கள் தான். நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எங்கள் சாந்தி நகரில் வந்து 450 குடும்பம் இருக்குது. எங்கள் ஐயா வாரம் அறிவிப்பு கொடுக்கல 200 பிள்ளைங்க கிட்ட வருவாங்க, நமக்கு 1,50,000 ரூபா செலவாகும் 1,50,000 ரூபா செலவாகும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 4 நாள் நடத்தினப்போ நான் சொன்னேன், நான் ஓயாமல் ரூபா கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருக்குது, அதனால் இந்த விட நான் ரூபா கேட்க மாட்டேன், நீங்களே எப்படியாவது நடத்திடுங்கன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து அவ்வளவு அற்புதமாக 5000 6000 செலவு பண்ணி பிரியாணி புரோட்டா குஸ்கா அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக மிக நேர்த்தியாக வாலண்டரியாக கிட்டத்தட்ட இந்த விபிஎஸ்க்கு வந்து நம்ம பரிசோட கணக்கு பண்ணினா அமுதா டீச்சர்லாம் சேர்த்து செலவு பண்ணால் 70-80,000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுது. நம்முடைய திருச்சபை மக்கள் மட்டும் நான் ஒரு கணக்கு பார்த்தேன் 60,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க, சாப்பாடு பரிசு இப்படின்னு சொல்லி. நான் உங்களுடைய அந்த உள்ளார்ந்த மனசை நான் ரொம்ப புதூர் மக்களை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் வந்து வேறு ஊர் அப்படின்னு கிடையாமல் நீங்களும் நாங்களும் ஒரே ஊர், கடங்கநேரிக்காரங்க புதூருக்காரங்க. அந்த கடங்கநேரி மக்களுக்கு புதூருங்கிற ஒரு உணர்வு இருக்குது, புதூருக்காரங்களுக்கு நம்மளும் கடங்கநேரிக்காரங்கிற ஒரு உணர்வு இருக்குது. நீங்களும் ஒவ்வொரு முறையும் அந்த பணத்தை அள்ளி கொடுக்குறத நான் கேள்விப்படுறப்போ உண்மையிலே நான் ரொம்ப எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சபை இவ்வளவு வளர்ந்துட்டு நினச்சிறப்போ சரி நம்ம இந்த ஊருக்கு வந்ததில் ஒரு பெரிய திருப்தி இருந்துச்சு எனக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கப்போ உங்களால் தான் எல்லாம் சாத்தியம். உங்களுக்கு நீங்களே நம்ம எல்லாம் சேர்த்து எல்லாம் ஜோராக கைத்தட்டாலுமா கடங்கநேரி திருச்சபை மக்களுக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது நம்முடைய ஐயா அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு போன வருஷம் வாக்கு கொடுத்தோம், எப்படியாவது உங்களுக்கு இங்கே வர பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரே பாத்திரம் அப்படி வாங்கி கொடுக்குறத விட ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போய் இந்த பேக் கொண்டு போகணும். சரியா? இது ஆசீர்வாதமான பேக்கு. ஐயா ஜெபம் பண்ணி ஐயா கையால் நீங்கள் வாங்குறீங்க. இந்த பேக்கில் நீங்கள் புக்கை வச்சு கொண்டு போய் எடுத்து படிச்சிங்கன்னா நீங்களும் டாப்பான ஸ்டூடெண்ட்டாக வருவீங்க. சரியா? அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த பேக்கை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அழுக்காயினா சோப் போட்டு இது ஆசீர்வாதமான பேக்கு தூர போட்டக்கூடாது கொண்டு போய். சரியா? நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கு. இப்பொழுது ஐயாவுடைய திருக்கரங்களால் அந்த பரிசுகளை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு பரிசு இல்லை 2 பரிசு கிடைக்குது. ஒரு பேக்கும் பிறகு டைரக்டர்ஸ் சார்பாக உங்களுக்கு என்னச்சு ஒரு அந்த டிஃபன் பாக்ஸ், பெரிய பையனுக்கு டிஃபன் பாக்ஸும் சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன நல்ல சில்வர் பாத்திரமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சந்தோஷம் தானே? எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்ததா? அந்த 4 நாள் விபிஎஸ்
நல்லா இருந்ததா? இன்னும் கொஞ்ச நாள் வைப்போமா? அடுத்த வாரம் வரைக்கும் நடத்துவோமா? மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கண்ணே. அடுத்த வருஷம் 10 நாள் தான். நீங்கள் 5 நாள் 4 நாள் வைக்கக்கூடாது, 10 நாள் நைட்டு ப்ரோக்ராம் வச்சு 10 நாள் கொண்டாடிடணும். நல்ல அழகான பேக் கொண்டு வந்து கொடுக்காங்க. ஜோம் பண்ணிடுமா? முதல்ல இந்த பேக் எல்லாருக்கும் நாங்கள் வாங்க போகிறோம். எல்லாருக்கும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த வருஷம் நாங்கள் புதிய வகுப்புக்கு போகிறோம். இந்த புதிய வகுப்பு எங்களுக்கு என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜோம் பண்ணுவோமா? எல்லோரும் முழங்கால் போட்டுக்கோங்க, கை குப்பிக்கோங்க. நல்ல பிள்ளைங்க. ஜெபம்னா அழகாக முழங்கால் போட்டு கண்ணை மூடி கை கூப்பிட்டீங்களே. சரி, கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எங்கள் பிள்ளைகள் நிலைத்திரு என்கிற தலைப்பில் தாங்கள் கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திருக்க தேவன் நீர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையின் மக்கள் இன்னும் நண்பர்கள் பிரயாசத்தோடு எங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற ஸ்கூல் பேக்காக, இன்னும் டைரக்டர் ஸ்டார்பாக வாங்கி கொடுக்கின்ற அருமையான நல்ல அந்த பாத்திரங்களுக்கு, சில்வர் பாத்திரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவின் அன்பில் அவர்கள் நிலைத்திருக்கவும், ஒவ்வொரு நாளும் எதை எங்கள் ஏசப்பா இடத்துல கேட்டாலும் அவர் எங்களுக்கு கொடுப்பார் என்கிற நிச்சயத்தில் நிலைத்திருக்கவும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறோம்ப்பா. இவர்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திலையும் அவர்கள் உண்மையாக இருந்து தேவனுக்கு பயந்து நடந்து முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இப்பொழுதும் இந்த வருஷத்தில் இந்த விபிஎஸ்க்காக உதவி செய்த பிள்ளைகளுக்காக நன்கொடையாக, உணவாக கொடுத்து உதவின, பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்து உதவின, இன்னும் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் நடத்துவதற்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்து நீர் வழி நடத்தினரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமையான டைரக்டராக இருந்து செயல்பட்ட அருமையான அமுதா ஜூலியன் சக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து அவர்களுடைய ஊழியம் இந்த பகுதியிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர அவர்களையும் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தி ஜெபிக்கிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாம மகிமைப்படட்டும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ பிகினர் ஃபர்ஸ்ட், ஓகேவா? நான் நேம் ரீட் பண்ண பிள்ளைங்க வரணும். முகிலா, நைனிகா, இவாஞ்சலின், முகிலா, இவாஞ்சலின், நைனிகா, இவாஞ்சலின், ஜெமிமா, பெதிஷா, 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 சுகாசினி, விவன் ஜோனஸ், ஆரோன், மகின், காளித்துறை, காளித்துறை, பொன் திவ்யா, பொன் இனியா, வினு ரேஷ்மா, மதிசுதன்,
இசை அனுஷ்கா. இசை அனுஷ்கா. ஜெரோன். ஜெரோன் வரல. ஒரு நாள் அப்புறம். நெக்ஸ்ட் பிரைமரி. பெனி. பெனி. ஜெயனி. இன்ப வர்ஷா. சபரி. தர்ஷினி. சி தர்ஷினி. ரின்சி. தாரணி. ஸ்ரீராம். எஸ் தர்ஷினி. ஜூனியர். அர்சன். அர்சன். இமா. ஜெகதீஷ். இம்மா எடே ப்ரைஸ் வாங்கினவங்க உட்காருமா இடத்துல. சுதர்ஷன். விவன் உட்காரு. லியோ. தமிழரசன். தேவ பெமிசா. பெபிஸ். கதிர் சபரி. ஜாஸ்பர். வரலையா? அஜய். ஜூனியர் பி டீம். ஜெர்சா. ஜெர்சா. இசா வினோதினி. இன்சிகா. இன்சிகா. கஜேஸ்ரீ. கஜேஸ்ரீ. பிரதீபா. சாஜனா. சுபி. இன்சியா. ஜெசி. ஜெசி. வைஷா. இன்டர். ஜெரின். ஜெரின். மலர். ஜாஸ்மின். வரல. இன்சியா. இன்சியா. இன்ப முகிலா. இசைக்கிராஜ். எட்வின். எட்வின். எட்வின் ஜெபகுமார். எங்கே போயிட்டான்? கேத்ரின். கடைக்கு போயிட்டான். கேரளின். மகாபிரபு. இந்த வா. இந்த இவன் வரமாட்டான். ஏடா இந்த அங்கே வா. இந்த 2 நாள் 1 நாள் வராத பிள்ளைகள் இருக்கு. வந்திருக்கா என்னன்னு தெரியல. அது வந்து ரெகுலரா வாசிக்கிட்டா அது வந்து மொத்தம் கூட்டுறாக்காவுங்க. யாரு வர? ஒரு நிமிஷம். அவன் பேர் என்ன?
இமான் ஹரிஷ் வந்திருக்கியா? வா இமான் ஹரிஷ் வா. இன்னொருத்தர் வேற யாரு ப்ரைஸ் வாங்கல? உன் பேரு? சுபீசன். உன் பேர் என்னடா? எதில் வந்தான் அவன்? பிரைமரி. சுபீசன் வா. ஏன்னா மகாவிஷ்ணு வந்திருக்கான். அவன் 2 நாள் வரல, 2 நாள் தான் வந்தான். மகாவிஷ்ணு கீழே விழுந்துட்டானா? வா மகாவிஷ்ணு வா. வேற யாரு? வேற யாரும் ப்ரைஸ் வாங்காதவங்க இருக்கிறீங்க? உன் பேர் என்னடா? பிரவீன் ராஜவேல் வா. வேற யாரும் இருக்கிறீங்களா? எந்த குரூப்பு? ஜாஸ்பரா? ஆமாம், அவன் வரல, இன்னைக்கு வரல, அன்னைக்கு அது கொடுக்க முடியாது. ஜூனியர் ஜாஸ்பர் வாங்க. ஜாஸ்மினா? அவள் என்ன குரூப்பு? என்ன? ஜாஸ்மின். ஆமாம், இன்டர். வேற யாரும் ப்ரைஸ் வாங்காமல் இருக்கிறீங்களாடா? ஏன்னா அது ஒரு நாள் வந்துட்டு வரல. அவங்க இருந்தாங்கன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா வாலண்டியர்ஸ். ஐயா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்துருச்சுல? வாலண்டியர்ஸ். மாலா, ஜாய் சந்திராக்கா வாங்க. சாராளாக்கா, அன்னத்தாய் சித்தி, பேபி அக்கா, ராஜமலாக்கா, கோயில் பிள்ளை அண்ணாச்சி, செண்பவன் சித்தி வாசிடுவோம். செண்பவன் சித்தி, லாவண்யா எங்க உங்க அக்காவை? பியூலா, இளங்கோ, டீச்சர்ஸ். சோபியா, நல்லா கை தட்டுங்க பாப்பா டீச்சர்ஸ்க்கு. சோபியா நல்லா ஓங்கி தட்டுங்க. ஜானா, சுகந்தி கொடுக்கணும் அவனுக்கு. ஏய் நில்லு. பவித்ரா, தேன்மொழி அக்கா, என்ன எனக்கு வாலண்டியரில் போட்டிருக்காங்க, நான் வேண்டான்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா ஜோராக கை தட்டுங்க. நம்ம டைரக்டர் அக்கா கொடுக்க போகிறோம். அமுதா அக்கா. ஜெரோன் வந்து ப்ரைஸ் வாங்கிக்கப்பா. வா 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 ஏய் வாங்கடி. அவ்வளோதானே. எல்லாரும் நீங்கள் உற்சாகமாய் நீங்கள் பங்கு பெற்றீர்கள். நல்லா அழகாக சின்ன பிள்ளைங்க எல்லோரும் என்ன செஞ்சீங்க? நல்லா பாட்டு படிச்சிங்க, டான்ஸ் ஆடினீங்க, வசனங்களை சொன்னீங்க. உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். என்ன தலைப்பு படிச்சிங்க? என்ன தலைப்பு? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். நிலைத்திருவா.
எதில் நிலைத்திருக்கணும்? வாழ்க்கையில் யாரோடு நிலைத்திருக்கணும்? ஏசப்பாவோடு என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அப்போ நான் என்னெல்லாம் கிடைக்கும்? ஏசப்பாவோடு எதெல்லாம் நிலைத்திருக்கணும்? அன்பு தருவாங்க, நன்மை தருவாங்க. வேற ஏசப்பாவோட நிலைத்திருக்கும் போது என்ன கிடைக்கும்? நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியா? ஏசப்பாவோட நிலைத்திருப்பீங்களா எல்லாரும்? சரி, இப்போ ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? சரியா? சரி, ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் சிறப்பாக 4 நாட்களும் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து நிறைய வசனங்களையும் பாடல்களையும் கதைகளையும் கற்றுக்கொள்ள நீர் அவர்களை வழிநடத்தினீர். கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், டைரக்டர்ஸ், இன்னும் அதற்காக உதவி செய்த அருமையான எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள், இன்னும் நண்பர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம்ப்பா. இந்த இடத்துல தேவன் நீர் உம்முடைய கிருபையை நீர் தந்து இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விபிஎஸ் மூலமாக பிள்ளைகள் கற்றுக்கொண்டுகிற வசனத்தை தங்களுடைய இருதயத்தில் பதித்து கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. நிலைத்திரு என்கிற தலைப்பில் பிள்ளைகள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் கற்றுக்கொண்ட எல்லாவற்றிலும் நிலைத்திருந்து, ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருந்து, விசுவாசத்தில் நிலைத்திருந்து, உண்மையில் நிலைத்திருந்து தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. அது மூலமாக முடிவு பரியந்தும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்வில் எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நிலைத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வருகிற புதிய கல்வி ஆண்டிலே பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இங்கே வருவதற்கு உதவி செய்து எல்லா சூழ்நிலைகளையும் ஆசீர்வாதமாக பிள்ளைகளுக்கு கொடுத்தீர். நல்ல ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிக்கு கடந்து வந்திருக்கிற அருமையான எங்கள் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், இன்னும் எங்கள் திருச்சபையின் மக்கள் யாவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எல்லாருடைய ஒத்துழைப்பை நீர் கொடுத்து இந்த விபிஎஸ் நிறைவு நாள் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்தேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஏகோபித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள்தாங்க. இந்த பிள்ளைகளும் உமக்கு சாட்சியை நிற்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்திலே தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் இங்கே கற்றுக்கொண்ட எல்லாவற்றிலையும் நிச்சயித்து கொண்டு நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாத வழி நடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் என்று இருப்பதாக. ஆமேன். உதவிடும் என் இயேசுவே, கற்றையாவிலும் நிலைத்திருக்க கருத்துடன் உன் பாதை சென்றிடவே இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆமென். கடபுடவென்று சத்தம் கேட்க வானவில் ஒண்ணு வானத்தில் தோணுச்சா. அப்போ வானவில் ஒண்ணு வானத்தில் தோணுச்சா. கலர் கலரா பளிச்சுன்னு மின்னி 7 நீர வண்ணங்களோடு ஆண்டவர் அன்ப சொல்லி மகிழ்ந்துச்சா. அது ஆண்டவர் அன்ப சொல்லி மகிழ்ந்துச்சா. அத பார்ப்பது இனிமை, ரசிப்பது இனிமை, தன்னான தான நன்னா. அத பார்ப்பது இனிமை, ரசிப்பது இனிமை, தன்னான தான நன்னா. நோவா தாத்தா காலத்துல
வெள்ளத்தாலே அழிவுண்டு தோன்ற ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமாம். அது ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமாம். இது போல் அழிவு இனிமேல் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் பூமிக்கு மேல வானவில் வச்சாரு. அன்று பூமிக்கு மேல வானவில் வச்சாரு. அதை பார்ப்பது இனிமை, ரசிப்பது இனிமை, தன்னான தான நன்னா.